சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள். துன்பப்படுபவர்களை உண்மையாகவே நேசிக்கும் மனிதன் எங்கு இருக்கிறான்? துன்புறுபவர்களுக்கு கருணை காட்டும் மனிதன் எங்கு இருக்கிறான்? அந்த மனிதன்தான் தேவைப்படுகிறான். கொள்கை வெறியுடன் செய்யப்பட்ட சீர்திருத்தங்கள் எல்லாம் தங்கள் தோல்வியை தாமாகவே தேடிக்கொண்டன என்பதை உலகின் வரலாறு நமக்கு காட்டுகிறது. என் அனுபவமும் அதுவே. எனவே கண்டன குரல் எழுப்புகின்ற எந்த இயக்கத்திலும் என்னால் சேர முடியாது. சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்கான வழியில்தான் நான் வேறுபடுகிறேன். அவர்களுடையது அழிவு பாதை, என்னுடையது ஆக்கப்பாதை. நான் மறுமலர்ச்சியை நம்பவில்லை, வளர்ச்சியையே நம்புகிறேன். மற்ற சீர்திருத்தவாதிகளை விட பெரிய சீர்திருத்தவாதி நான் என்பதையும் இந்த சீர்திருத்தவாதிகளுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் விரும்புவது அங்கொன்றும் இங்கொன்றுமான சீர்திருத்தத்தை. நானோ அடிமுதல் முடிவரையிலான மொத்த சீர்திருத்தத்தை விரும்புகிறேன். இந்துக்கள் தங்கள் வீடுகளை சுத்தம் செய்ய முயன்றால் இந்த கிறிஸ்தவ பாதிரிகளுக்கு வந்த துன்பம் என்ன? இந்துக்கள் தங்களையே சீர்திருத்திக் கொள்வதில் முனைந்து ஈடுபட்டால் மற்ற சீர்திருத்த அமைப்புகளுக்கு நேர்ந்த தொல்லைதான் என்ன? அவர்கள் ஏன் அதற்கு எதிராக நிற்க வேண்டும்? உருவ வழிபாட்டை எதிர்த்து நீங்கள் வாளை உருவலாம், துப்பாக்கியை கொண்டு வரலாம், உலகையே இரத்த வெள்ளத்தில் மூழ்கடிக்கலாம். ஆனால் உருவ வழிபாட்டிற்கான தேவை இருக்கும் வரை அது இருக்கத்தான் செய்யும். கீதையை விட ஒரு சிறந்த உரை வேதங்களுக்கு இதுவரை எழுதப்படவும் இல்லை, இனி எழுதவும் முடியாது. கீதையை விட சிறந்த ஒன்று இன்றைய இந்தியாவிற்கு தேவைப்படவில்லை, உலகிற்கும் தேவைப்படவில்லை. என் வார்த்தைகளை குறித்து கொள்ளுங்கள். சீதை நம் இனத்தின் உயிரோட்டத்தில் ஊடுருவி இருக்கிறாள். இந்துக்களாகிய ஆண் பெண் ஒவ்வொருவரின் இரத்தத்திலும் கலந்திருக்கிறாள். நாமெல்லாம் சீதையின் குழந்தைகள்.